அவல் அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் கெட்டி அவல் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். அவலும் ரவை ஈக்குவலாக போட்டுக்கணும், அது தனியாக போட்டுக்கலாம். அவலில் 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம், 20 நிமிஷம் ஊறட்டும். ரவையில் 1 கரண்டி தயிர் விட்டுக்கலாம், நல்லா பிசிறி விட்டுறலாம். இதுவும் 20 நிமிஷம் ஊறட்டும். அவலும் ரவையும் நல்லா ஊறியாச்சு. அதோட 1 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி வச்சு மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். மாவு அரைச்சி வந்தாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடை விட்டுக்கலாம். கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். அடை வெந்தாச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். வெந்தாச்சு. இப்போ எடுத்து போட்டுக்கலாம். அவல் அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.